بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் வல்லனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதல் படைப்பாக படைத்து அவர்களுக்கு ஒரு துணையை மனைவி என்ற ஒரு உறவை ஏற்படுத்தி அல்லாஹ் உறவு முறைகளிலே முதலாவதாக ஏற்படுத்திய உறவு மனைவி என்ற உறவு. அதுதான் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து மனைவி என்ற உறவை முதல் உறவு முறையாக ஆரம்பிக்கும். உறவு முறைகள் பல. அந்த உறவு முறைகள் ஒவ்வொன்றும் நாளைய கியாமத்தினுடைய நாளையிலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தினுடைய இரு ஓரங்களிலும் ரெண்டு விடயங்கள் வந்து அங்கே வழக்காடி கொண்டிருக்கும். ஒன்று அமானிதம், இன்னும் ஒன்று உறவு முறை. அமானிதம் சொல்லும், யா அல்லாஹ், சிராத்தால் இவர் போய்கொண்டிருக்கிறார், என்ன இவர் மோசடி செஞ்சிருக்கிறார், நான் அமானிதமாக இருக்கிறேன், எனக்கு இவரு சரியான முறையில என்ன நிறைவேற்றல, கடன் எடுத்துட்டு கடனை கொடுக்காம இருந்தா அமானிதம் சொல்லும், யா அல்லாஹ், அமானிதமாக இவர் இன்னாரிடத்துல கடன் எடுத்தாரு, அந்த அமானிதத்தை இவர் நிறைவேற்றல. இப்படியான அமானிதத்தினுடைய பட்டியல் நீண்டது. இரண்டாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறவு முறை. இந்த உறவு முறையும் நாளைய கியாமத்தினுடைய நாளையிலே சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தினுடைய ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு சொல்லும், ஒவ்வொருவராக கடக்க சொல்லும். மனைவி சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவர் என்னுடைய கணவர், யா அல்லாஹ், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யல, எப்படி சிராத்த கடப்பார்? மகன் சொல்லுவார், யா அல்லாஹ், இவர் ஏண்ட வாப்பா, யா அல்லாஹ், நான் மகன் என்ற உறவுல இருந்தேன், இந்த உறவை சரியா அவர் கவனிக்கல, யா அல்லாஹ். மும்மா வாப்பா வருவாங்க, மும்மா வாப்பா என்ற உறவு சொல்லும், யா அல்லாஹ், இன்னாருடைய உம்மாவாக இன்னாருடைய வாப்பாவாக நான் இருந்தேன், ஏண்ட விஷயத்திலே ஒரு பொடுபோக்கு செஞ்சார். யா ஒவ்வொரு உறவும் மாமி சாட்சி ஒவ்வொரு உறவாக எங்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். மேலான கணியத்துக்குரிய சோதரர்களே, பெரியவர்களே, இதுல நான் பேச வந்தது என்னன்னா, இதுல ஒரு முக்கியமான உறவு தான் மனைவி என்ற உறவு. இன்னைக்கு நாங்கெல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம், மனைவி என்றா ஏண்ட பேச்சுக்கு அன்னுவும் மாறு செய்யாம 100க்கு 100 கட்டுப்படணும். இது உண்மைதான். மனைவி என்பவள் கணவனுக்கு 100க்கு 100 கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு மாற்றம் இல்லாத எல்லா விடயங்களிலும். ஆனால் ஒரு பக்கத்தை நாங்க ஆண்களாக கணவன்களாக இருந்து மறந்துட்டோம். மனைவிக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை என்ன? என்னுடைய மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்றேனா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுவர்க்கத்தை அவர்களுக்குரிய வீடாக ஆக்கி அல்லாஹ் 2 பேரையும் சுவர்க்கத்துக்குள்ள வசிக்க சொல்றான். ஆனா பாவிக்கிற வசனம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னத. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து 2 பேரும் தான் வீட்டுக்குள்ள வாழ போறாங்க. சுவர்க்கத்துக்குள்ள 2 பேரும் வாழ போறாங்க. அரபியில ஒருவரை பார்த்து விழிக்கிறதுக்கும் வசனம் இருக்குது. இருவர் இருந்தா முன்னால இருவரை பார்த்து விழித்து பேசவும் வசனம் இருக்குது. பல பேர் இருந்தாலும் இருக்குது. விசேஷம் என்னன்னா, இருவரை மட்டும் தனியாக விழிக்கிறதுக்கு அரபியில வசனம் இருக்கு. இந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் 2 பேரையும் சேர்த்து விழிக்கலாம். உஸ்குனா அன்துமா என்று சொன்னாலும் அரபி மொழியின் பிரகாரம் பிழை இல்லை. 2 பேரையும் பார்த்து நீங்கள் இருவரும்
சுவர்க்கத்துல வாழுங்க என்று சொல்லலாம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுக, ஆதமே நீங்களும் உங்களோட மனைவியும் சுவர்க்கத்துல வாழுங்க. என்ன சொல்ல வரேன்னா, வீடுக்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் கணவன் என்பதை அல்லாஹ் அங்கிருந்தே சுட்டி காட்டுகிறார். அதுக்கு பின்னால் அதே வசனத்துல பின்னுக்குள்ள வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சொல் வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷித்துமா. முன்னுக்குள்ள வசனத்துல முன்னுக்குள்ள சொல்ல அல்லாஹ் சொன்னான், ஒருமையில பாவித்தான். நீங்க யார? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பின்னால உள்ள வசனத்துல அதே வசனத்துல பின்னுக்கு தொடர்ல அல்லாஹ், நீங்க 2 பேரும் சொர்க்கத்துல எல்லாவற்றையும் சாப்பிடுங்க என்றதுக்கு வக்குல் என்று முன்னுக்கு வந்த மாதிரி வந்திருந்தா வந்திருக்கு. அப்படி சொல்லல. வக்குலா மின்ஹா, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அப்ப 2க்கும் வித்தியாசமாக ஊட்டுடைய பொறுப்பு அது கணவனுக்குரியது என்பதை அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுகிறார். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது மனைவி என்ற உறவை ஏற்படுத்தினாலோ அப்பொழுதே மனைவிக்குரிய கடமையையும் அங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். நாங்க இன்னைக்கு மனைவியோட எப்படி நடக்கிறன்றதை மறந்துட்டு எனக்கு அவங்க கட்டுப்படல என்ற இடத்துலதான் நிக்கிறோம். இதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாறு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு வரார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல தன்னுடைய மனைவி, யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட வீட்டுக்கு ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய மனைவி கொஞ்சம் வாயாடி, கொஞ்சம் வாயால பேசுறதெல்லாம் கொஞ்சம் நீளமா இருக்குது. எங்கட வார்த்தையில சொன்னா அறப்படிக்கிறா. அறப்படிக்கக்கூடிய மனைவி, சொல் பேச்சு கேட்கிறாங்க இல்ல, இப்படியான ஒரு மனைவி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீருல் முஃமினீன் சொல்லியாவது கொஞ்சம் நசீஹத் செஞ்சு கொஞ்சம் கட்டுப்பட வைப்போமே என்று வாரார். அப்படி வர ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார். நிற்கக்கூடிய நேரத்துல அங்க என்ன நடக்குதுல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டினுடைய உள்ளுக்கு இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவியினுடைய சத்தம் கேட்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா மௌனியாக. இப்ப இந்த வந்த மனிதர் வீட்டு வாசல்ல இருந்து கொண்டு யோசிக்கிறார், இன் கான ஹாதா ஹால அமீருல் முஃமினீன் ஃபகைஃப ஹாலி. அமீருல் முஃமினீன் நிலைமையே இப்படின்னா ஏண்ட நிலைமை பிரச்சனை இல்லப்பா. ஜனாதிபதியில மனைவியே வாயடி, அமீருல் முஃமினீன் பொம்பளை வாயடிக்கிறாங்க, அவங்க மௌனியாக அமைதியாக இருக்கிறாங்க. ஏண்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்ல, அது போதாததுக்கு இவர்கிட்ட வந்து நான் சொல்லி எப்படி ஏண்ட தீர்வு எடுத்துக்கொள் என்று நினைச்சு கொண்டு அப்படியே திரும்பி போறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படி எதிர்ச்சியாக வெளியே வராங்க. வந்து பார்த்தா தன்னுடைய வீட்டுக்கு ஒருவர் வந்துட்டு அப்படி போய்கொண்டு இருக்கிறார். ஒன்றும் பேசல. கூப்பிட்டாங்க, யா அஹி, நண்பனே, சகோதரரே, என்ன வீட்டுக்கு வந்தீங்க, என்னையோட ஒன்றும் பேசல, என்ன விஷயம்? சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, நான் உங்களோட வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய மனைவியை பத்தி சில முறைப்பாடுகளை செய்ய ஒரு சின்ன வழக்கொண்டு போட வந்தேன். இங்க வந்து பார்த்தா உங்களோட நிலைமையே எந்த நிலைமைய பார்க்க மோசமா இருக்குது. அதனால நான் ஒன்றும் சொல்லல, போய்கொண்டிருக்கிறேன். எப்படி பொறுத்து கொள்றீங்க கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல. இவங்களோட இந்த சத்தங்களை, இவங்களோட இந்த பேச்சுவார்த்தைகளை எப்படி பொறுத்து கொள்றீங்க? சொன்னாங்க, இன்னமா தஹம்மல்துஹா பிஹுகூகின் லஹா அலைய. அவங்களோட இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் ஏன் தெரியுமா பொறுத்து கொள்றேன்? எனக்கு சில ஹிதுமத்துகளை செய்யறாங்க, சில உதவிகளை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த உதவி செய்யணும் என்றது கட்டாயம் இல்லை. ஏண்ட வேலையை அவங்களோட வேலையா தூக்கி போட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறான். சொன்னாங்க, இன்னஹா தப்பாஹத்துன் லிதாமி வஹப்பாஸத்துன் லி வகஸ்ஸாலத்துன் லிதௌபி வரபாஅத்துன் லிவலதி வலைஸ ذلك பிவாஜிபின் அலைஹா வயஸ்குனு கல்பி இலைஹா அனில் ஹராம். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, இன்னஹா தப்பாஹத்துன் லிதாமி வஹப்பாஸத்துன் லி, என்னுடைய மனைவி எனக்காக வேண்டி உணவு சமைச்சு தாராங்க, சாப்பாடாக்கி தாராங்க. அவங்க எனக்கு சாப்பாடு சமைச்சு தரணும் என்றது அவங்களுக்கு கடமை இல்லை.
நான் இறைச்சி வாங்கி கொடுத்தேன், நான் அரிசி வாங்கி கொடுத்தேன், நான் தான் பருப்பையும் வாங்கி கொடுத்தேன். கோக்கி வேலை செய்யணும் என்றது அவங்களுக்கு கடமை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். கணவனுக்கு தான் சாப்பாடு கொடுக்கிறதும் உடுப்பு கொடுக்கிறதும் கடமை என்று சொல்றான். மேலான கணிதப்படி சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ப போக்கி வேலை செய்யறாங்க. மரக்கறி வெட்டுறதும் அவங்க தான், இறைச்ச வெட்டுறதும் அவங்க தான், இறைச்ச கழுவுறதும் அவங்க தான், தட்டி முட்டிய கழுவுறதும் அவங்க தான், சாப்பாடு ஆக்குறதும் அவங்க தான். நாங்க சாப்பிட்ட பிளேட்டை கூட நாங்க கழுவுறல்ல. யோசிச்சு பாருங்க, நான் தின்ற சாப்பாடு பிளேட்டை கூட நாங்க கழுவுறல்ல. எங்கட மனைவி எங்களுக்காக வெயிட்டர் வேலை செய்யறாங்க, சம்பளம் இதுவரையும் கேட்டது கிடையாது. சொன்னாங்க எனக்காக வேண்டி சாப்பாடு சமைச்சு தாராங்க, ஆனா அவங்களுக்கு அது கடமை இல்லை. சும்மா யோசிச்சு பார்ப்போம், என்ன மனைவி சாப்பாடு சமைக்கிறதுக்கு கோக்கி கூலி என்கிட்ட கேட்டாங்க. என்ன நிலைமை? காலை சாப்பாடு ஆக்க ஒரு உதாரணத்துக்கு, சாப்பாடு சமைக்கிறதுக்கு மட்டும் காலை சாப்பாடு ஆக்க ஒரு 150 ரூபா ஒரு உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு. இரவு சாப்பாட்டுக்கு ஒரு 150 ரூபா, பகல் சாப்பாடு கொஞ்சம் வேலை கூட 200 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா, மாசம் 15,000 ரூபா கோக்கி கூலி கொடுக்கணும். இதுல நாங்க இடைக்கிட ஏசி சீனி போடாததுக்கு, சீனி கூடினதுக்கு குறைஞ்சதுக்கெல்லாம் ஏசுற டீயும் வரல, பிளேண்டியும் வரல. வெறுமனே 3 நேர அசல் சாப்பாட்டுக்கு மட்டும் உதாரணத்துக்கு 500 ரூபா. இடைக்கிட டீ ஒன்று கேட்டதோட கொஞ்சம் அதுல காட்ட கூடிட்டா அல்லது சீனி கூடிட்டா, ஏண்ட சீனி நோய் பிரஷரை காட்டுறோமே, அந்த டீட கணக்கு இன்னும் வரல. மேலாங்க கணிதக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ப 500 ரூபா விழுந்துட்டு மாசம் 15,000 ரூபா. இந்த கணக்கோட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன 2வது சப்ஜெக்ட் சொன்னாங்க, இன்னஹா கஸ்ஸாலத்துன் லிதௌபி வலைஸ ஸாலிக பிவாஜிபின் அலைஹா. என்னுடைய மனைவி என்னுடைய உடுப்புகளை கழுவி தாராங்க, அவங்களுக்கு அது கடமை இல்லை. நான் ரோட்ல வைத்து மலையில சேரெல்லாம் பூசிட்டு அதே நேரம் கொஞ்சம் பேர கருப்பான அழுக்குகள் படக்கூடிய வேலை செஞ்சா, மஜான் பட்டு இருந்தா, கிரேஸ் பட்டு இருந்தா, எல்லாம் கொண்டாந்து எங்களை மனைவிட கையில கொடுக்குறோம். கொஞ்சம் முணங்குவாங்க, ஆனா அடுத்த நாள் உடுக்கிறதுக்கு அந்த உடுப்பை கழுவி அயன் பண்ணி தருவாங்க, அயன் பண்ணி தருவாங்க. சரி, எங்கட காலத்தை வச்சு சொன்னா வாஷிங் மெஷின் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அந்த வாஷிங் மெஷின்ல போட்டு அதை எடுத்து காய போடுறாங்களே, இதுக்கு சம்பளம் கேட்டா கேட்கல. இது அவங்களுக்கு கடமை இல்லை, இது அவங்களுக்கு கடமை இல்லை. வாழல் மௌலூதிலவோ ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன. அவங்களுக்கு உடுப்பு கொடுக்கிற எங்களுக்கு கடமை, ஏண்ட உடுப்பை கழுவி தரணும் என்றது அவங்களுக்கு கடமை இல்லை. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னஹா கஸ்ஸாலத்துன் லிதௌபி. என்னுடைய உடுப்பை எங்கட வீட்டுல டோபி வேலை பார்க்கிறான், ஏன்னா புள்ளட உடுப்பு 5 புள்ள இருந்தா 5 புள்ளட உடுப்பையும் கழுவுறான். சுப்ஹானல்லாஹ். மேலான கணிதக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்போ உடுப்பை கழுவி காய போட்டு அயன் பண்றதுக்கு ஒரு 500 ரூபா சும்மா விளங்குறதுக்கு போடுவோம். அது போதாது, கொண்டு போய் லொண்டரியில கொடுத்தா உடுப்பை அயன் பண்றதுக்கே வேறையா எடுப்பாங்க, கழுவுறதுக்கு அதுக்கு வேறையா போகும். சில நேரம் எங்கட உடுப்புட ரஃபா பார்த்து அதுக்கு வேறையா உடப்பா. சரி, ஒரு உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு 500 ரூபா, மாசம் 15,000 ரூபா, கோக்கி கூலி 15,000 ரூபா, டோபி கூலி 15,000 ரூபா, 30,000. அதோட சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னஹா ரதாஅத்துல் லிவலதி வலைஸ ஸாலிக பிவாஜிபின் அலைஹா. என்னுடைய மனைவி எனக்கும் என் மனைவிக்கும் கிடைச்ச சொந்த புள்ள, என் மனைவிட ரத்தத்தால கிடைச்ச சொந்த புள்ள, இந்த தத்தெடுத்து வளர்க்கிற புள்ளை அல்ல, ஏண்ட சொந்த புள்ளைக்கு பால் கொடுக்கறாங்க, அதுவும் அவங்களுக்கு கடமை. ஏண்ட புள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு மனைவி ஏலாண்டா அடிச்சு கொடுக்க வைக்க ஏலாம். நான் செவிலித்தாய் கொண்டு வரேன், சம்பளம் கேட்டா கொடுக்கணும், இது சட்டம். யாருக்கு கிடைச்ச பிள்ளை? தத்தெடுத்த பிள்ளை அல்ல, எனக்கும் ஏண்ட மனைவிக்கும் கிடைச்ச பிள்ளை. ஏன்னா நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்டா, என்னுடைய சில நேரங்களில் 2 கல்யாணம் முடிச்சிருந்தா என்னுடைய முதல் மனைவிக்கும் பிள்ளைகள் இருந்தா இவங்க பார்ப்பாங்க, அப்படியான நிலைமைகள் வரும்.
அல்லது சில நேரங்கள்ல குடும்பத்துல இருக்கிற யாராவது பிள்ளைகளை தத்தெடுக்கலும். இப்படி அல்ல, எனக்கு வேண்ட புள்ள பொம்பளைக்கும் கிடைச்ச புள்ள, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறது அவங்களுக்கு கடமை இல்ல. சும்மா சரி பால் கொடுக்கறதுக்கு சம்பளம் கேட்டா என்ன? இரவுல பால் கொடுக்கறனா ஒரு நேரத்துக்கு 300 ரூபாய் போட்டா, ஒரு உதாரணத்துக்கு 300 ரூபாய், பகல்ல ஒரு நேரம் கொடுக்கறனா 200 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 தாண்டி போயிருக்கு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும். பெரியவர்களே, அதுவும் இரவு நேரத்துல நடுநிசி நேரம் புள்ளட சத்தத்தை கேட்டா எங்களுக்கே எரிச்சல். நிக்கலாம் புள்ள பசியிலாலும், ஏண்ட புள்ளதான் புள்ள பசியிலாலும், புள்ள தாகத்திலாலும், புள்ள வருத்தத்திலாலும் எங்களுக்கே பொறுக்கலாம். அந்த தூக்க மஸ்திலையும் அந்த கஷ்டமான நேரத்திலையும் என் மனைவி எழும்பி ஏண்ட பிள்ளைக்கு பால் கொடுத்து ஏண்ட புள்ளன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான பிள்ளையாக வளர்த்து தாராங்களே, இதுக்கு சம்பளம் கேட்டா ஒரு உதாரணத்துக்கு 500 ரூபாய் போடும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் போடும். மாசம் 15,000 ரூபாய், 45,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டிய நாங்க இவைகள் எல்லாம் சும்மா லேசா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப சாப்பாடுல கொச்சுக்கா கூடி நான் ஏசுறேன் நியாயமா? உப்பு கூடி நான் ஏசுறேன் நியாயமா? நீதிபதி சோதரர்களே, பெரியவர்கள், எங்க இருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அய்யஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா. உங்களோட மனைவிமார்களோட நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. நீங்களும் உங்களோட மனைவியும் வாழக்கூடிய நேரத்துல உங்களோட மனைவி செய்யற வேலைகள் உங்களுக்கு வெறுப்பை ஊட்டினாலும் நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. இதுக்கு ஒரு உதாரணம். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணம், பிராக்டிகல்லையும் ஒரு உதாரணம் பார்த்தோம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களோட வீட்டுல இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கட வீட்டுக்குள்ள இப்படி நடந்தா என்ன நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர்கள் விருந்தாளியாக அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏண்ட வீட்டுக்கு இப்ப ஏண்ட கூட்டாளி மாதிரி விருந்தாளியாக அல்லது எங்கட குடும்பத்துல யாராவது விருந்தாளியாக வந்திருக்கிறாங்க. இந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளிகளோட சிரிச்சு சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அங்க இன்னொரு மனைவியினுடைய ஒரு அடிமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சாப்பாட ஒரு தட்டில எடுத்துட்டு வந்து வாசல்ல நின்று சத்தம் போடுறாங்க. உள்ளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இன்னொரு மனைவியோட சாப்பாடு வந்திருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அப்படியே ரோஷம் ஏறிட்டு ஓடி வந்தாங்க. வாசல்ல இருக்கக்கூடிய இந்த அடிமையோட கையில இருந்த சாப்பாடு பிளேட் அப்படி தட்டி விட்டாங்க. சாப்பாடோட பிளேட் கீழே விழுந்து பிளேட் தெரிச்சு, பிளேட் உடஞ்சு தூளாகிட்டு. ரசூலுல்லாஹி இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமை எங்களோட வீட்டுல இருந்தா என்ன? என்ற கூட்டாளிமார் என்ற விருந்தாளிமார் என்னைய கண்ணியமா பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. நான் சந்தோஷமா பேசிக்கொண்டிருக்கேன். எங்கட வீட்டுக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, என் மனைவி குழம்பிட்டாங்க. ஊரு கூட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்கு குழம்பிட்டாங்க. எங்கட பாசையில சொல்றேன்னா கொஞ்சம் தரக்குறைவா நடந்து கொண்டாங்க. எப்படி இருக்கும் அந்த இடத்துல எங்கட வீரம் வேலை செய்யும். அங்கேயே பூகம்பம் மட்டும் வெடிச்சிருக்கு. நாங்க யாருன்னு அங்கதான் விளங்கும். மேலான கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படியே சிரிச்சு கொண்டே கீழே இருந்து எந்த சாப்பாடு பிளேட் எல்லாம் தூளாகிச்சோ அதை அப்படியே சேர்த்தாங்க, சாப்பாடையும் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு இருந்த விருந்தாளிகள்கிட்ட சொன்னாங்க, வாரத் உம்முக்கும் குழு, உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டு சாப்பிடுங்க. நடந்தது அப்படி ஜோக் ஆக்கி விட்டாங்க. சிரிச்சு அப்படி ஜோக் ஆக்கி விட்டாங்க. அதுக்கு பின்னால நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சாப்பாடு பிளேட் இன்னொரு ஆளுடைய பிளேட்டு, அதனால சொன்னாங்க தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்த வேலை அடிமை கிட்ட சொன்னாங்க, இதுக்கு பதிலா வேறொரு பிளேட் எடுத்துடுவாங்க. பிளேட்டுக்கு பிளேட் கொடுத்தாச்சு. நடந்த விஷயத்தையும் பெருசுபடுத்த. இந்த நிலைமையை சும்மா யோசிச்சு பாருங்க. எங்களோட வீட்டுக்குள்ள விருந்தாளி வந்து இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு எங்களோட மனைவி எங்களோட குழம்பிட்டாங்க. எப்படி இருக்கு? மேலான கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆகவே பலகீனமான வயோதிபமான பெண். ஒரு தடவை ஒரு பிரயாணத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நேரத்துல பார்த்தா பிரயாணம் அப்படி நிக்குது, பயணம் போகல. ஆட்கள் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? உங்களோட மனைவி அழுது கொண்டு இருக்கிறாங்க. பயணம் போயிருக்கிறாங்க. பயணம் போன இடத்துல பொம்பளை அழுது கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்?
ஒன்று நடக்குது இல்ல, பயணம் போகுது இல்ல. கிட்ட போனாங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல, என்னம்மா ஏன் அழுவுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தந்த ஒட்டகம் மெதுவா போகுது, ஸ்லோவா போகுது. என்ன நீங்க சின்ன மெதுவா போற ஸ்லோவான ஒட்டகம் கொண்டு தந்துட்டீங்களே. அழுவுறாங்க. நபி அவங்க அப்படி உட்கார்ந்தாங்க. தன்னுடைய கையால கண்ணீரை தொடச்சிட்டு அமைதியாக இருந்தாங்க. நாங்க என்ன சொல்லியோம், இங்க வந்து உனக்கு இதெல்லாம் பார்க்கணும், பார்க்கறது வேற இடமே இல்லையா? வீட்டுல போய் பேச வேண்டியதானே? என்ன சும்மா நோமலான வார்த்தைகள், இதை விட என்னென்னமோ எல்லாம் பேசிடுவோம். கணியத்துக்குரிய சோதரர்களே, பெரியவர்களே, இன்னொரு ரிவாயத்துல வந்து இருக்குது. அதே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தடவை ஒட்டகத்துல ஏற போறாங்க. ஏற போற நேரம் அப்படி தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க, அல்லது ஏறினத்துக்கு பின்னால தடுக்கி கீழே விழுந்து, ரெண்டுல ஒரு வகையில கீழே விழுந்துட்டாங்க. அழுவுறாங்க. நபி அவங்க கிட்ட வந்தாங்க, பார்த்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க, இன்றைக்கு பிரயாணம் கேன்சல், என் மனைவி அழுவுறாங்க. இன்னைக்கு பிரயாணம் கேன்சல், என் மனைவி அழுவுறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, நாங்க எங்களோட சொந்த வாகனத்துல ஒரு பிரயாணம் போனோம், ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டினோம். என் மனைவி சூடா டீ குடிக்கிற பழக்கம் இல்லாத பெண்மணி, உதாரணம் சூடா டீ குடிக்கிற பழக்கம் இல்லாத பெண்மணி, இங்க ஹோட்டல்ல இப்ப சுட சுட வந்திருக்குது. நாங்க என்ன பரபரப்போம், காதுல போய் ஊதுவோம், அங்க போவோம், இங்க போவோம். அந்த சூடா குடிக்கிற பழக்கம் எல்லாம் வீட்டை வச்சுக்கொள்ள வேண்டியதானே. ஆத்தி குடிக்கிறதெல்லாம் இங்க வந்து என்ன செய்ய, தடபடல் குடியப்பா. இது சும்மா நான் நோமலா சொல்றது, இதை விட எவ்வளவு கோவப்பட்டிருக்கும். கணியத்துக்குரிய சோதரர்களே, பெரியவர்களே, நபி அவங்க என்ன செஞ்சாங்க, என் மனைவி அழுகுறாங்க, இன்னைக்கு பிரயாணம் போறல்லன்னா, இன்னைக்கு பிரயாணம் போறல்லன்னா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நான் கோபப்படுவேனோ, யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் மனைவி நபி அவர்களோட எப்பெல்லாம் கோவப்படுவாங்களோ அப்ப அப்படியே கிட்ட வருவாங்களாம். வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட முதுப்பகுதியை, தோல் பகுதி அப்படியே தடாவி சொல்லுவாங்க, அல்லாஹும்மக்ஃபிர் தம்பஹா வல்ஹிப் கைல கல்பிஹா வஅஇத்ஹா மின் முதில்லாத்தில் ஃபிதன். அப்படியே தடாவி தடாவி தோலை தடாவி மனைவிட, யா அல்லாஹ், என்னுடைய இந்த மனைவியில பாவத்தை மன்னிச்சிரு, உள்ளத்துல இருக்கிற குரோதங்களை போக்கிரு, யா அல்லாஹ், ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாத்துரு. ஏன்னா மனைவிக்கு நான் எத்தனை தடவை துஆ செஞ்சிருக்கேன். திருமணம் முடிச்சு 2 3 புள்ளட வாப்பா, எத்தனை தடவை துஆ செஞ்சிருக்கிறேன் என் மனைவி. யோசிச்சு பாருங்க சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்றாங்க. எந்த அளவுக்குன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சரியான சந்தோஷம். சிரிச்சு அவங்களோட தலை மடியில போய் பற்ற அளவுக்கு சந்தோஷத்தோட சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நபி அவர்கள் மனைவியை சந்தோஷமாக வைத்தார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவிமார்களோட விஷயத்துல நான் சொல்ற உபதேசத்தை நீங்க பின்பற்றுங்க. மனைவி என்பவள் அவ பெண்ணானவள், வளைந்த விழா எலும்பினால் படைக்கப்பட்டவள். அவளை நேராக்க போகாதீங்க, 100க்கு 100 நேராக்க போனா உடைப்பீங்க. உடைக்கிறது தான் தலாக்கு, வளைஞ்சுத்தான் இருக்கும். அந்த வளைவிலேயே நான் சொன்ன முறையோடு அவளை பயன்படுத்துங்க. வளைவாகவே இருக்கும், ஆனா இன்பமாக இருக்கும் என்று சொல்லுங்க. எல்லாம் கணிதக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்ணண்டா 100க்கு 100 எல்லாத்திலையும் கம்ப்ளீட்டா இருக்க மாட்டான். எங்கேயாவது சின்ன ஓட்டை ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன்டா, சாப்பாடு கறி புளி எல்லாம் நல்லா சமைப்பாங்க, கொஞ்சம் வாயடிக்கிற பெண்ணாக இருப்பாங்க. அல்லது வாயடிக்காம அமைதியான பெண்ணாக இருப்பாங்க, சாப்பாடு ஆக்க தெரியாத பெண்ணாக இருப்பாங்க. ஏதாவது எங்கேயாவது ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்கும், எங்கேயாவது ஒரு பிழை ஒன்று இருக்கு. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மனைவிட விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல கோவப்பட்டா இன்னொரு நலவான விஷயத்தை பார்த்துட்டு பொறுமையாயிருங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என் மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறாங்க, அது அவங்களுக்கு கடமை இல்ல. 4வது சொன்னாங்க, வயஸ்குனு கல்வி இலைஹானில் ஹராம், என்னுடைய உள்ளம் ஹராத்தை விட்டும் அவங்க இருக்கிறதுனாலதான் நான் என் உள்ளத்தை பாதுகாத்து வச்சு கொண்டிருக்கிறேன். விபச்சாரத்தை விட்டும் நான் பாதுகாப்பு பெற்றிருக்கிறேன். என்னுடைய மனைவி அதுக்கு உதவி செய்கிறார். கணிதக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதுல பேசுறேன்டா நீளமாக பேசிக் கொடுக்கிறேன். நான் கொடுத்த முதலாவது மகர்ல தான்
இன்று வரையும் 5 பிள்ளைகள் பெற்றதும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளும். இது தெளிவா பேசுறேன்டா, சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடம் சரி வராது. சில நேரங்கள்ல நான் நினைக்கிறேன், போன வருடத்துக்கு முந்தைய வருடம் ஒரு திருமணம் நடக்குது. இந்த கிட்டத்துல நடந்தது, ஆரம்ப காலங்கள்ல நடந்ததெல்லாம் கிட்டத்துல. அந்த திருமணத்தினுடைய மகர் 5000 ரூபாய். நான் குறையா சொல்ல வரல, 5000. இந்த 5000 ரூபாய் தான் அவர் 5 புள்ள பெற்றாலும் 10 புள்ள பெற்றார். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹராமான இடங்களுக்கு போனா கூட எவ்வளவு போகும், எவ்வளவு எடுக்கிறாங்க, எந்த நிலைமையில இருக்குதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய மனைவியோடு நான் ஹலாலான முறையில இருக்கிறேன். என்னிடத்தில் ஒவ்வொரு நேரத்துக்கும் சம்பளம் கேட்டதில்லை. அப்ப சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னை ஹராத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கிறது என்னுடைய மனைவி. அதனால அந்த சகோதரனை பார்த்து சொன்னாரே, அந்த வந்த மனிதரை பார்த்து, அதுக்கு பின்னால் அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய மனைவியும் அப்படிதான், என் வேலை வெட்டி எல்லாம் எடுத்து போட்டு செய்யறாங்க, எனக்காக சமைச்சு தாராங்க, எனக்காக உடுப்பு கழுவுறாங்க, என புள்ள குட்டியில பாக்குறாங்க, நானும் ஹராத்தை விட்டு அவங்களாலதான் பாதுகாப்பு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னதோட இவங்க சொன்னாங்க, சகோதரனே, நண்பனே, அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பொறுத்து கொள்ளுங்க பாப்பா. கொஞ்ச நேரம் பிரச்சனை, ராவைக்கு சண்டை பிடிச்சா பகலையில சேருவாங்க, பகலையில சண்டை பிடிச்சா ராவைக்கு சேருவாங்க. கொஞ்ச நேரம் பிரச்சனை, இத பெரிய பிரச்சனையாக்கி 3 நாள் 10 நாள் 1 மாசம் 2 மாசம் என்று இழுக்காதீங்க. மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே மனைவியோடு நடக்கிற முறை இருக்குதே, இது மிக முக்கியமான முறை. அல்லாஹ் குர்ஆன்ல உங்களோட மனைவிமார்களோட நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க என்று இந்த ஆயத்துக்கு கீழே தஃசீரினுடைய உலமாக்கள் சொல்றாங்க. எந்த அளவு கண்டா நிறைய விளக்கம் வருது. இதுல ஒரு ஆச்சரியமான விளக்கம் என்னன்னா, ஒரு பெண்ணை நாங்க திருமணம் முடிக்கிறோம், அந்த பெண்ணுடைய இயல்பான சில தன்மைகள் இருக்குது, அந்த இயல்பான தன்மை எங்களிடத்துல இல்லை. ஒரு பெண்ணை முடிக்கிறோம், அந்த பெண்ணிடத்துல இயல்பிலேயே நல்ல சில பழக்கங்களை பழகி இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லைன்னா திருமணம் முடிச்ச பின்னால எங்கட தன்மையை அந்த தன்மையாக மாற்றிக்கொள்ளணும் என்று சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு பெண் உண்டு, அவங்களோட வீட்டுல உம்மா வாப்பாவோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஊர்ல யாருக்காவது நோய் என்று கேள்விப்பட்டா உம்மா வாப்பாவோட சேர்ந்து நோய் விசாரிக்க போற பழக்கம் இருக்கு. இது ஒரு நல்ல பழக்கம். இது எங்கள்கிட்ட இல்லை, கணவனாகி எங்கள்கிட்ட இல்லாத பழக்கம். மேல பிசி, அந்த பிசி, இந்த பிசின்னு போறதுக்கு டைமும் இல்லை. அப்படியான பழக்கத்துல நாங்க பழகலன்னு. இப்ப திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஊர்ல யாராவது அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் யாராவது நோயில இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டா என்ன வேலை வெட்டிய விட்டு போட்டு என் மனைவிய அங்க நோய் விசாரிக்க கூட்டி போகணும். இதுதான் நல்ல முறையில வாழ்து என்று சொல்றோம். மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே எங்களோட வாழ்க்கையில அமானிதமான ஒரு உறவும் தான் உறவு முறையில மிக முக்கியமான ஒரு உறவு முறை. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மனைவிமார்கள் நீங்க நல்லவர் என்று சர்டிபிகேட் தராத வரையில நீங்க நல்லவர். இது ஹதீஸுடைய கதை. உங்களை மிகவும் சிறந்தவர், உங்களோட குடும்பத்தில் உங்களோட மனைவிமார்களிடத்துல சிறந்தவர், ஏண்ட மனைவி கிட்ட நான் சிறந்தவர் என்று சொன்னார். ஏன மனைவி கிட்ட நான் சிறந்தவர் என்று சொன்னார். இந்த அளவுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு, மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போறது சரியான சந்தோஷம். இன்னைக்கு எங்கட மனைவிமாருக்கு எப்படா வந்துருவாரோ இப்படிதான் இருக்கிறார். வந்தா குழப்பம். ஏன் நாங்க வெளியில இருக்கிற பிரஷர், டென்ஷன், மூல சூடு எல்லாம் காட்டுறது இங்க. மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்துல குளிப்போம், 2 பேரும் சின்ன புள்ள மாதிரி விளையாடுவோம். எப்படி என்றா கோப்பை எடுத்துட்டு எனக்குத்தான் உனக்குத்தான் எனக்குத்தான் உனக்குத்தான் என்று விளையாடுவோம். எங்க இது பாத்ரூம் விளையாடி, சின்ன பிள்ளையோட விளையாடு, யாரோட மனைவியோட விளையாடி கொண்டு. மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வயோதிப பெண்மணி. நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயும், எந்த அளவு கண்டா ஒரு தடவை ஒட்டகத்தில் ஏற போறாங்க. நான் நினைக்கிறேன் ஹைபருடைய யுத்தத்திலிருந்து திருமணம் முடித்த உடனே இப்ப ஒட்டகத்தில் ஏறணும். வயோதிப பெண்மணி, ஒட்டகம் கீழே சாஞ்சிருக்குது, கீழே படுத்திருக்குது, இவங்களுக்கு காலை தூக்கி வைக்கலாம். நபி அவர்கள் ஓடி வந்தாங்க, ஓடி வந்து அப்படியே கீழே முழங்காலிட்டு
கீழே உட்கார்ந்து அவங்களோட தொடைய கொடுத்தாங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. இதுல காலை வச்சு ஏறுங்க. நபி அவர்களுடைய தொடை நபி அவர்களுடைய மனைவிக்கு படியாக மாறி. கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க எங்களை மனைவிமார்கள கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களா இருக்கோம், கண்ணீரை வர வைக்கக்கூடியவர்களா இருக்கோம். எங்களோட மனைவிமார்களுக்கு நாங்க துஆ செய்யும். இது எங்கள்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நபி மனைவிமார்களினுடைய மனைவியர்களுக்கு சாப்பாடை ஊட்டி விடுவதும் சதக்கா என்று சொன்னார். சாப்பாட்டை ஊட்டி விடுவதும் சதக்கா என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல புகாரியினுடைய ரிவாயத் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுவாங்க. நீண்ட நேரம் தொழுவாங்க. 50 60 40 வசனங்கள் ஓதுவாங்க. உட்கார்ந்து தொழுவாங்க, எழும்பி தொழுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அமல் செஞ்சுட்டு தொழுது முடிச்சதுக்கு பின்னால பார்ப்பாங்க, நான் விழித்திருந்தா நான் முழிச்சிருந்தா என்னையோட பேசுவாங்க, நான் தூங்கி இருந்தா அவங்க தூங்கிடுவாங்க. எந்த டைம்ல இது சஹர் நேரத்துல, தஹஜ்ஜுடைய நேரத்துல மிச்ச நேரம் வணங்கிட்டு எப்ப நாங்க நினைக்கிறேன் அப்படின்னா 2 ரக்காத் தொழுது கொஞ்சம் அப்படி தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன். இது 50 60 வசனங்களை ஓதி உட்கார்ந்தும் தொழுது எலும்பியும் தொழுதுட்டு பாக்குறாங்க என்ன மனைவி முடிச்சிருக்கிறாங்களா. மனைவியோட பேசுறதுக்கு நேரம் கொடுக்குறாங்க. எந்த நேரத்துல சஹருடைய நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மனைவி எலும்பி இருக்கிறாங்க, என்னையோட பேசுறதுக்கு நான் பேசுறேன். இன்னைக்கு நாங்க என்ன நிலைமையில, வீட்டுக்கு வரக்குள்ளேயே போன்ல பேசிக்கொண்டே தான் வாரு. வீட்டுக்குள்ள வரக்குள்ளேயும் சலாமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சலாமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே போன்லயே தான் வாரே. வந்ததுக்கு பின்னாலையும் சும்மா உருட்டு, வெளியில இருந்து உருட்டினே தான் போனை வச்சுட்டு அப்படி சும்மா ஒன்றுமே பார்த்தே இல்லை. 2 hour என்னப்பா பாத்தீங்க, சும்மா பார்த்தேன். 2 hour உருட்டி இருப்பாரு. இவர் 8 மணிக்கு வந்தா 10 மணிக்கு தூங்குவார். சாப்பாடு திங்கிறத அதை பார்த்து சாப்பாடு திங்கிறத அதை பார்த்து, மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்ல, பிள்ளைகளோட கொஞ்சிறதுக்கு நேரம் இல்ல, எல்லாம் சும்மா போன்ல உருட்டி கொண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய நேரத்துல பெரிய இபாதத், கால் வீங்க தொழுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுதுக்கு பின்னாலையும் மனைவியோட பேசுறதுக்கு நேரம் கொடுக்கணும். நாங்க நேரம் கொடுக்கணும். நாங்க நேரம் கொடுக்கலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் நேரம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போய். இது சாதாரணமாக எங்க எல்லாத்துக்கும் பொதுவா நடக்கிற விஷயம் தெரியும். நாங்க நேரம் கொடுக்கலன்னா பேசுறதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கொடுத்தா இது அந்த பக்கம் போய் நின்று. இப்ப தவறு அவங்கள பேர்ல சொல்லியும் அவ்வளவு பெரிய ஒரு 100க்கு 100 பொருத்தமான விஷயம் இல்லை. ஏன் நான் நேரம் கொடுக்கல. கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, மனைவி என்ற இந்த அமானிதத்தை பேசுறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். ஆனால் நேரம் இடம் கொடுக்கல. கடைசியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்றேன். எந்த அளவு கண்டா, ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டு விட்டார். தலாக் என்றது எப்ப சொல்லப்படும், பெரும்பாலும் இதுக்கு மேல இவங்களை வச்சு சமாளிக்க ஏலா என்ற நிலப்பாடு வந்தாதான் தலாக் கொடுக்கப்படும். இப்ப அந்திம காணிக்கு வைத்து கடைசி கட்டத்துக்கு வைத்துதான் தலாக் கொடுத்து. தலாக் கொடுத்ததுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான், அந்த தலாக் கொடுத்த பெண்மணி, தலாக் கொடுக்கப்பட்ட பெண்மணி இத்தாவுடைய காலம் கிட்டத்தட்ட 3 மாசம், 3 குருகள், 3 சுத்தத்துடைய காலம் இத்தா இருக்க வேண்டும். அந்த இத்தாவுடைய காலத்திலையும் உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு நீங்க இத்தாவுடைய செலவையும் பொறுப்பெடுக்கணும். லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன வலா யுக்ரிஜ்ன, அந்த பெண்ணை இத்தா நீங்க வெறுத்துத்தான் தலாக்கு கொடுத்திருக்கிறீங்க, உங்களோட வீட்டுக்குள்ள இத்தா நிப்பாட்டணும். அந்த காலத்துல நீங்க உங்களோட வீட்டை விட்டு விரட்டலாம். அல்லாஹ் குர்ஆன்ல பைலா துக்ரிஜூஹுன்ன, அவங்களை நீங்க விரட்டலாம். அப்ப தலாக் கொடுக்கப்பட்ட பெண்ணையே விரட்டலாம்னா சின்ன பிரச்சனைகள்லாம் பொட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கு? இதுக்கு என்ன நியாயம் சொல்லு? அல்லாஹ் கிட்ட ஏதாவது சொல்லலும்? தலாக் சொல்லப்பட்ட பெண்மணியே இத்தாவுடைய காலம் 3 மாசம், கிட்டத்தட்ட 3 மாசமும் அந்த பெண்மணியினுடைய உடுப்பு, அந்த பெண்மணியினுடைய சாப்பாடு பொறுப்பை சரிவர நிறைவேற்றும். அந்த நேரத்தில் என்ன சரி முன்பின் ஆகினாலே அல்லாஹ் கிட்ட கேள்வி இருக்குது. மத்த நேரம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க திங்கிற சாப்பாட்டில் அவங்களுக்கு கொடுங்க. நாங்க ஹோட்டல்ல போய் கொத்து தின்னுட்டு இங்க சோறையும் பருப்பையும் திங்க கொடுத்தா அதுக்கும் கேள்வி. நீங்க எதை திங்கிறீங்களோ அதை திங்க கொடுங்க சொன்னாங்க. வீட்டிலே தவிர வெளியில எங்கேயும் உங்களோட மனைவிமார்களோட கோவிச்சு கொள்ளாதீங்க.
உங்களோட மனைவிமார்களோட கோவிச்சு கொள்ளாதீங்க. அசிங்கமான வார்த்தைகளால பேசாதீங்க. கன்னத்துல அடிக்காதீங்க. அசிங்கமான மோசமான வார்த்தைகள் பேசாதீங்க. பதுவா செய்யாதீங்க. வீட்டிலேயே தவிர உங்களோட வீட்டுல தவிர வெளியில போன நேரமெல்லாம் உங்களோட கோபத்தை காட்டாதீங்க. மேலாங் கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் எங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடக்கல யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த அமானிதத்தை சரியாக பேணல்ல யா அல்லாஹ், அந்த உறவு முறையை சரியாக பேணல்ல யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நடக்க வேண்டிய கடமைகளை மட்டும் பார்க்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியோடு நல்ல இரக்கமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களுடைய மனைவிமார்களுக்கு துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களுடைய மனைவிமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை கொண்டு அவர்களை கொண்டு நாங்களும் திருப்தியுற்ற வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டிய எத்தனையோ ஹிதுமத்துகளை செய்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டிய சாப்பாடு சமைச்சு தராங்க யா அல்லாஹ். எங்களோட வீடுகளை சரியான சுத்தமாக வச்சுக்கொள்றாங்க யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை சரியான முறையில் கவனிக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுக்கு மார்க்க கல்வியும் உலக கல்வியும் படிச்சு கொடுக்குறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், இரக்கமானவனே, அந்த மனைவர்களுடைய உடல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கொண்டு திருப்தியுற்ற வாழ்க்கை ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய மனைமார்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்தியா அல்லாஹ். நரகத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல குணங்களை கொடுத்தியா அல்லாஹ். எங்களோடு வாழக்கூடிய நேரத்தில் நல்ல முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுக்கு நீ அந்த கபருக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளிலும் நிம்மதியை, சந்தோஷத்தை, வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களை நீண்ட ஆரோக்கியமான கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை சாலிஹான ஆரோக்கியமான பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ்.